இது சார் இப்படிதான் சார் போனேன். ஜான், ஜான், இப்ப நீ எங்க போற? இந்த ஓட்டை எங்க போகுது? அது அந்த எலிக்கு தானே தெரியும். ஜான், ஞாபகம் வந்துச்சு. நீ பெருசாகணும்னா அம்மனோட மூக்குத்திய திருப்பி வைக்கணும். ஐயோ போயிட்டு. சுவாமிஜி. என்ன ஜான்? இன்ஸ்பெக்டர் விஜய் அவர் இங்க இல்ல. சுவாமிஜி. ஜான் எங்க? சார், ஜான் இங்க தான் சார் இருக்கான். அவனோட ட்ரெஸ். ஜான் தன் சொந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு மாறு விஷயத்துல இங்கதான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சார், மாறு வேஷத்துல இல்ல, ட்ரெஸ் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜானோட இந்த ட்ரெஸ் இங்க எப்படி வந்துச்சு? நான் சொல்றேன். அப்படி வாங்க வழிக்கு. ஜானோட ட்ரெஸ் லூஸ் ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிட்டான். ட்ரெஸ் லூஸ் ஆயிடுச்சா? அது எப்படி சுவாமிஜி? மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஜான் வந்தான். போலீஸ் துரத்துதுன்னா நான் பொடி தூவினேன், மந்திரத்தை சொன்னேன். ஜான் சின்னதாயிட்டான். இவர் என்ன பயத்தை நினைச்சிட்டு இருக்காரு. சுவாமிஜி விளையாடாதீங்க, உண்மையை சொல்லுங்க. நான் எப்பவும் உண்மைதான் சொல்லுவேன். நான் பொடி தூவினேன், மந்திரத்தை சொன்னேன், சின்னதாயிட்டான். இந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போயிட்டான். சுவாமிஜி, எனக்கு உண்மையான உண்மைதான் வேணும். அப்படியா? நான் பொடி தூவினேன், மந்திரத்தை சொன்னேன். சார், அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். மிஸ்டர் விஸ்வநாத். எஸ். என்ன சார்? கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? எதுக்கு? என்னங்க இது? தெரியலமா. என்ன சார், என்ன விஷயம்? இங்க ஜான் மெக்கன்சின்னு ஒருத்தர் தங்கி இருந்தாரா? ஆமா, என்னாச்சு அவருக்கு? மூக்குத்திய திருடினதால அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனா அவர் எங்க கிட்ட தப்பிச்சிட்டார். என்ன? ஜான் மூக்குத்தி திருடினாரா? நிச்சயமா இருக்காது. உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்பா, இத நம்பாதீங்க. ஷட் அப். வாணி, நீ ஒரு ரூமுக்கு போ. அவன் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே நினைச்சேன் பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்னு. போ. இப்போ நாங்க என்ன செய்யணும் இன்ஸ்பெக்டர்? ஜான் மெக்கன்சி சம்பந்தமா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். முதல்ல அவர் தங்கி இருந்த ரூமை காட்டுங்க. வாங்க. சுவாமிஜி, என்ன? நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கான பதில் சொல்லுங்க. கேளுங்க. மூக்குத்திய திருடினதுக்காக ஜானை நாங்க துரத்தணும். அப்ப அவன் ஜான் திருடல. சரி, மூக்குத்தி திருடாததுக்காக ஜானை நாங்க துரத்தணும். அவன் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். ஜான் எங்க? மந்திரத்தை சொன்னேன், கொடியை தூவுனேன், ஜான் குள்ளமாயிட்டான். நான் இப்போ வேற ஆங்கிள் வரேன். ஏன்? ஜானை நாங்க துரத்தல, ஜான் எங்களை துரத்திட்டு வந்தான். எதுக்கு? இது வேற ஆங்கிள். அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடணும். அந்த முட்டாள் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னால போயிட்டான். அதனால அவனை துரத்தணும். அவன் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். ஜான் எங்க? ஏற்கனவே சொன்னேன், மந்திரத்தை சொன்னேன், கொடியை தூவினேன், ஜான் குள்ளமாயிட்டான். சார், நான் வேணா வேற ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? நாங்க ஜானை துரத்தணும், ஜான் கோயிலுக்குள்ள வந்தான், உங்களை பார்த்தான். நான் மந்திரத்தை சொன்னேன். நீங்க மந்திரத்தை சொன்னீங்க, பொடியை தூவினீங்க, ஜானை சின்னதாக்கிட்டீங்க. என்ன அது? இது வேற ஆங்கிள் சார். உங்களுக்கு உண்மையிலே அந்த திறமை இருந்தா எங்க ஐயாவை சின்னதாக்கி காட்டுங்க பாப்போம். சார், இருங்க சார், பாப்போம். சார், அவர் பண்ணிட்டாரு
சார் இல்ல சார். Hey, I'm walking here. Watch where you're going. ஊரு முழுக்க மூக்குத்தி திருட்ட பற்றி தான் பேச்சு. பேப்பர்ல எல்லாம் இதுதான் நியூஸ். ஆமா ஆமா. என்ன நடக்குது இந்த உலகத்துல? ஆன்மீகவாதிகளே இப்படி இருந்தாங்கன்னா என்ன ஆவறது? ஹலோ விஸ்வநாத். வாசு சொல்லுப்பா. ஆமாமா உண்மைதான். அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ்ல தப்பிச்சு ஓட்டான். நீ நம்ம நம்பாட்டி போ. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்கயா? இங்க வந்தானா உடனே போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அவன் ஒண்ணு மூக்குத்தி அம்மன் கோயில் ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரி எனக்கு தெரியல. திருட வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாம்பா நீ சொன்ன நல்லவன் சொன்ன. அதனால தானே வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இன்னும் சொல்ல போனா உன் தங்கச்சி அவனை காதலிச்சான்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணலான்னு யோசிச்சோம். நல்ல வேளை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போல. நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாதுப்பா. முடியாது. அவன் மாத்திரம் என் கையில சிக்கனா கண்டிப்பா அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். முடிஞ்சா நானே முட்டி ரெண்டு தட்டுவேன். சரி எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஃபோன் பண்றேன். வச்சிரு. Oh man. One more.